சாதகமான மற்றும் வணிக நட்பு சூழல் அமைப்புடன் நிலையான தேசத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ந்து தீவிரப்படுத்தும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டை மேம்படுத்தவும் ஊழலை எதிர்த்து போராடவும் அதிக மதிப்புள்ள முதலீடுகளில் கவனம் செலுத்தவும் போன்ற அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அதிக அளவிலான மக்களுக்கு அதிக வருமானம் தரும் வேலைகளை உருவாக்குவதில் வெற்றி அடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடு தொடர்ந்து சிறந்த நிலையில் உள்ளது என்றும் 2024ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.9 விழுக்காட்டுடன் வலுவான வளர்ச்சியை காட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர அமெரிக்க டாலர் மற்றும் பிற முக்கிய நாணயங்களுக்கு எதிராக ரிங்கிட்டின் சமீபத்திய மீட்சி இந்த ஆண்டு FBM-KLCIயின் விரைவான உயர்வுடன் சேர்ந்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காட்டுகிறது என்று அவர் கூறினார். மடானி அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகள் நேர்மறையான முடிவுகளை தந்துள்ளன என்பதற்கு இது தெளிவான சான்றாகும் என்றும் இறைவனுக்கு நன்றி என்றும் அவர் கூறினார். தைப்பிங் மாரா ஜூனியர் சயின்ஸ் கல்லூரியில் உள்ள உணவு உண்ணும் அறை மோசமான உணவு மற்றும் சுகாதார காரணங்களுக்காக ஒரு வாரத்திற்கு மூடுவதற்கு சுகாதார அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதே நேரத்தில் மாரா உணவக நடத்துனரின் ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட உள்ளதாக மாரா தலைவர் ரஸ்ரா வஜ்ரி டுசுகி தெரிவித்துள்ளார். உணவு சுகாதார பிரச்சனைகளை இலகுவாக எடுத்துக்கொள்வது மற்றும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறுவது போன்ற காரணங்கள் அத்தரப்பிடம் கண்டறியப்பட்டதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் விளக்கினார். டைனிங் ஹாலில் உணவு உட்கொண்ட பிறகு குழந்தைகளுக்கு நச்சுணவு தொந்தரவு ஏற்பட்டதாக பெற்றோரிடமிருந்து மீண்டும் மீண்டும் புகார்கள் வந்ததாக அவர் கூறினார். செப்புத்தே MP தெரேசா கோக் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பன்றி இறைச்சி அல்லது மதுபானம் வழங்காத அனைத்து உணவு நிறுவனங்களுக்கும் ஹலால் சான்றிதழ் குறித்த அவரது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் பெசாத்து இளைஞர் பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை தொட்டதாக கூறப்படும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப் போவதாக இளைஞர் பிரிவு தலைவர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் தெரிவித்துள்ளார். ஹலால் சான்றிதழின் மூலம் சிறு நிறுவனங்களுக்கு சுமை ஏற்படும் என்பதால் கோக்கின் அறிக்கை இந்த விவகாரத்தில் ஆழமற்ற புரிதலை காட்டியது என்று மாச்சாங் MPயுமான வான் ஃபைசால் தெரிவித்தார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகராவில் நடந்த முதலீட்டு விழாவில் கலந்து கொண்டு 2024ஆம் ஆண்டுக்கான கூட்டரசு விருதுகள், பதக்கங்கள் மற்றும் அவரது அதிகாரப்பூர்வ பிறந்த நாளுடன் இணைந்து வழங்கப்படும் விருதுகளை வழங்கினார். கடந்த ஜூலை 20ஆம் தேதி மலேசியாவின் 17வது மன்னராக பதவி ஏற்ற பிறகு அவரது மாட்சிமை பெற்றிய முதலீட்டு விழா இது என்பது குறிப்பிடத்தக்கது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் மற்றும் பேரரசியார் ராஜா ஜரித் சோஃபியா தம்பதியரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் வரவேற்றனர். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு ஏற்பட்டு குழிகள் உருவானதை அடுத்து இது தொடர்பான புவி தொழில்நுட்ப அறிக்கை 3 மாதங்களில் தயாராகிவிடும் என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL தலைமையிலான மஸ்ஜித் இந்தியா மண் கட்டமைப்பு பணிக்குழு இந்த அறிக்கையை தயாரித்து வருவதாக அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜொஹூர் டேசா டிராபிகா தொழில்பேட்டையில் உள்ள சுங்கை பிளந்தோங் ஆற்றில் சந்தேகத்திற்கு இடமான ரசாயனங்கள் கொட்டப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மாநில செயற்குழு உறுப்பினர் லிங் தியான்சூன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 3:15 மணி அளவில் கடுமையான ரசாயன மனம் இருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து இது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சோதனையின் போது அப்பகுதியில் ரசாயன வீச்சம் கண்டறியப்பட்டதாகவும் இதனை அடுத்து சந்தேகத்திற்கு இடமான ரசாயனத்தை கண்டுபிடிக்கும் வரை ஆற்றங்கரையில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். ஆற்றின் மேற்பரப்பில் எண்ணெய் கசிவு இருப்பதாகவும் கசிவின் ஒரு பகுதியை அகற்றும் போது மாதிரிகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ரசாயனங்களின் சோதனை முடிவுகளுக்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர் என்று அவர் பதிவிட்டுள்ளார். கடந்த மே மாதம் உலுத்ராம் காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட காவலர்கள் குறித்து முகநூலில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டது தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் ஜொஹூர் மாசாயில் உள்ள ஒரு வீட்டில் 25 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
மலாக்கா அலோர் கஜாவில் தமான் கலாமாக் உத்தமாவில் சிசுவை கொன்றதாக கூறப்படும் வழக்கில் 34 வயது குழந்தை பராமரிப்பாளர் 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயாரான இவர் மீது குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலைக்கான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் அலோர் கஜாவில் உள்ள தமான் கலாமாக் உத்தமாவில் உள்ள ஒரு நர்சரியில் சந்தேக நபர் மலாக்கா போலீஸ் தலைமையகத்தின் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டார். 8 மாத ஆண் குழந்தையை வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில் அவரது தாயும் தாத்தாவும் நர்சரிக்கு அனுப்பியதாகவும் அதற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர் 2 மணி நேரம் கழித்து அலோர்காஜா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பெற்றோர் தெரிவித்ததாக அலோர்காஜா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அசாரி அபு சமா தெரிவித்தார். மேலும் குழந்தையின் மூக்கில் ரத்தம் வர ஆரம்பித்ததோடு உடல் நீல நிறத்தில் மாறியதாகவும் அவர் கூறினார். மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய அலோர்காஜா மருத்துவமனை பிரேத பரிசோதனையும் நடத்தி உள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.